ரிவிஷன் பார்ட் மேத்தமேட்டிக்ஸ் 2ல ரிவிஷன் பார்ட்ல நம்ம இது ரிவிஷன் பார்ட் 8 PDE எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். PDE பொறுத்த வரைக்கும் நம்மளோட கான்செப்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ ODE PDE ரெண்டும் ஒரே சாப்டருக்குள்ளேயே வரும். தட் இஸ் சாப்டர் 3. இதில் நமக்கு என்னென்ன கான்செப்ட் இருக்கு அப்படின்னா எலிமினேஷன்ல ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கு, அடுத்தது ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் இருக்கும், அப்புறம் 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் 2 ஃபங்க்ஷன். ஸோ எலிமினேஷன்லேயே நமக்கு 3 டைப் இருக்கு. அடுத்தது டைப்ஸ் இருக்கு, டைப்ஸ் ஆஃப் PDE. டைப்ஸ் ஆஃப் PDEல நமக்கு டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 அண்ட் டைப் 5. டைப் 1ன்றது PNQ மட்டும், டைப் 2ன்றது PQX, டைப் 3ன்றது PQY, டைப் 4ன்றது PQZ. ஸோ டைப் 5ல X, Y, PQன்னு இருக்கும். ஸோ இந்த டைப்ஸ் இருக்கு. இது இல்லாம அடுத்தது லெக்ராஞ்சஸ். ஸோ லெக்ராஞ்சஸ்ல நமக்கு மெத்தட் ஆஃப் குரூப்பிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, மல்டிப்ளையர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது நம்ம PDEயோட ஒரு ஓவர்வியூ. இந்த ஓவர்வியூல நமக்கு இந்த எலிமினேஷன் அப்படின்ற இந்த கான்செப்ட் நமக்கு 2 மார்க்ல தான் நமக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த டைப்ஸ் 5 மார்க்லயும் வரலாம், 10 மார்க்லயும் வரலாம். பட் லெக்ராஞ்சஸ் 10 மார்க்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் 10 மார்க்ல இருக்கும். ஒருவேளை ODE அண்ட் PDE சேர்த்து 10 மார்க் அப்படின்னா 2 சப்டிவிஷனா இருக்கும். லெக்ராஞ்சஸ் ஒரு 5 மார்க் கொஸ்டின், ODEல இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் அப்படியும் கேட்கலாம். இல்ல டைரக்டாவும் 10 மார்க் லெக்ராஞ்சஸ்ல கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ODE விட PDEக்கு வெயிட்டேஜ் அதிகமா கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பார்க்க போறோம் அப்படின்னா எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். நான் ஒரு 8 கொஸ்டின் எடுத்திருக்கேன். இந்த 8 கொஸ்டின்ஸும் எதில் எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்மளோட ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் புக், தட் இஸ் ரெஃபரன்ஸ் புக்ல இருக்கிற 8 கொஸ்டின்ஸையுமே எடுத்துட்டேன். ஸோ இந்த 8 கொஸ்டினையுமே நான் சால்வ் பண்ண போறேன்னா அப்படின்னா இல்லை, ஒரு 6 கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்றேன், இல்லை 8 முடிஞ்ச 8 கொஸ்டின்ஸையும் நான் சால்வ் பண்றேன். இது 2 மார்க்ல கேட்பாங்க. ஸோ அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதுக்கு முன்னாடி நமக்கு இதுல தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டோ இசட் பை டோ எக்ஸ். டோ அப்படின்றது பார்ஷியல் டெரிவேட்டிவ். ஸோ ஒரு இசட்டை எக்ஸால டிஃப்ரென்ஷியேட் பண்றோம் அப்படின்னா அதை P அப்படின்ற நோட்டேஷன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இசட்டை ஒய்யால டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது Q அப்படின்ற நோட்டேஷன். இங்க நமக்கு PNQ மட்டும் போதும், RST இருக்கு, பட் நமக்கு இங்க அது தேவைப்படாதனால நான் PNQ மட்டும் எழுதிக்கிறேன். இந்த 2 நோட்டேஷனையும் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, Z ஈக்குவல் டு AX பிளஸ் BY. எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் முதல்ல அதை எக்ஸால டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அடுத்தது ஒய்யால டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ இதை எக்ஸால டிஃப்ரென்ஷியேட் பண்ணா Z என்னன்னு எழுதலாம்? டோ இசட் பார்ஷியல். இந்த டோன்றது பார்ஷியல். பார்ஷியல்னா என்ன? எக்ஸை மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஒய் இசட் வேற ஏதாவது டேர்ம்ஸ், சாரி ஒய் இருந்ததுன்னா அது 0 ஆயிரும். ஸோ டோ இசட் பை டோ எக்ஸ். இப்போ நம்ம எக்ஸால பண்றோம் ஏ, அப்போ எக்ஸ் என்னவாயிரும்? 1. பி எக்ஸால டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பி டேர்ம் ஒய் டேர்ம்ன்றது 0 ஆயிடுது. ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம்னா டோ இசட் பை டோ எக்ஸ் என்னன்னு எழுதலாம்? பின்னு எழுதலாம். பி ஈக்குவல் டு ஏ. நெக்ஸ்ட் அதே ஈக்குவேஷனை ஒய்யால டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமா? டோ இசட் பை டோ ஒய், ஒய்ல பண்றேன். இப்போ ஏ இங்க ஒய் இல்லைல்ல, அப்போ அது என்னவாயிடும்? 0 பிளஸ் பி, இங்க ஒய் இருக்கிறதுனால ஒய் டிஃப்ரென்ஷியேட் ஆகி 1 ஆயிடும். டோ இசட் பை டோ ஒய் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Qன்னு சொல்லுவோம். ஸோ Q ஈக்குவல் டு பி. நமக்கு என்ன தேவை? நம்ம ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஏ இருக்கக்கூடாது, பி இருக்கக்கூடாது. இப்போ ஏவை நான் பின்னு எழுதிக்கலாம், பியை Qன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இசட் அப்படின்றது என்னவாகும்? ஏஎக்ஸ்ன்றது பிஎக்ஸ், பிஒய்ன்றது QY. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்க்கான ஆன்சர். செகண்ட் ஒன், Z equal to X plus A into Y plus B.
ஃபர்ஸ்ட் இப்போ differentiate with respect to x. ஃபர்ஸ்ட் ஒன்ல நான் இது எழுதல. ஸோ differentiate with respect to xன்னு எழுதிட்டு எழுதுங்க. xல differentiate பண்ணும்போது dou z by dou x. zக்கு இப்படி வந்துடும். x differentiate பண்ணா இப்போ இங்க ரெண்டு டேர்ம் இருக்குல்ல, ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், இந்த uvன்னு எடுத்துக்கலாம். ஸோ uvன்னு எடுத்துக்கலாம். பட் ரெண்டாவது டேர்ம்ல எனக்கு வேரியபிளே கிடையாது, ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான் இருக்கு. ஸோ நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். நம்ம வந்து uv பேட்டர்ன்லேயே போட்டுருவோம். uv பேட்டர்ன்ல போட்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், x பிளஸ் ஏவை அப்படியே வச்சுக்கிறேன். uv ஃபார்முலா என்ன, uv dash plus vu dash. ஸோ u அப்படியே வச்சுட்டேன், v யை டிஃபரன்ஷியேட் பண்றேன். v ல x டேர்ம் இருக்கா பாருங்க, y இருக்கு b இருக்கு, x டேர்ம் இல்ல, அப்ப என்னவாகும் 0 பிளஸ் v அப்படியே வச்சுக்கலாம், y பிளஸ் b அப்படியே வச்சுக்கோங்க. u dash, u வை டிஃபரன்ஷியேட் பண்றோம், x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, a வை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஸோ நமக்கு இங்க என்ன கிடைக்குது, dou z by dou xன்றது p, p equal to y plus b மட்டும்தான் இருக்கு. ஸோ y plus b. இப்போ அதே மாதிரி differentiate with respect to y. y ல differentiate பண்ணும்போதும் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா, dou z by dou y ன்னு எழுதியாச்சு. uv ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் u x plus a வை அப்படியே வச்சுக்கிறோம். y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இப்போ y ஆல தான் பண்றோம். ஸோ y 1 ஆயிடும், bன்றது 0 பிளஸ் b, தட் இஸ் y பிளஸ் b அப்படியே இருக்கும். இங்க u dash அப்படின்னா u வை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். u குள்ள y டேர்ம் இருக்கா, இல்ல, அப்ப அது என்னவாயிடும் 0. ஸோ இங்கே இது q, q equal to x plus a மட்டும்தான். இப்ப நம்மளோட கொஸ்டின்ல x plus a இருக்கிற இடத்த நம்ம qன்னு எழுதிக்கலாமா, அடுத்து y plus b இருக்கிறத pன்னு எழுதிக்கலாம். அப்ப z equal to pq, டைரக்டாவே pq. இதுலயே 8 சம்ஸ் இருக்கு. இந்த 8 சம் தாண்டி ஒரு கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னு தெரியாது, அதனால இந்த 8 சம்ஸும் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஸ்டின், z equal to axy plus b. Same, differentiate with partially with respect to x. First one dou z by dou x equal to aன்றது constant. பக்கத்துல இப்போ இந்த y-யும் நமக்கு கான்ஸ்டன்ட் தான், ஏன்னா x மட்டும்தான் நான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். x பக்கத்துல எது ஒட்டிட்டு வந்தாலும் என்ன அர்த்தம், அது கான்ஸ்டன்ட் தான். அப்ப a மட்டும்தான், a அப்படியே இருக்கும், xன்றது டிஃபரன்ஷியேட்டிவ் 1, y கூடவே இருக்கிறதுனால அது அப்படியே இருக்கும், பிளஸ் bன்றது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிடுது. ஸோ dou z by dou xன்றது p. ஸோ p equal to ay, ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்தது differentiate, பாக்ஸ் பண்ணிப்போம், p கிடைச்சிச்சு. partially with respect to y. so y ல differentiate பண்ணும்போது dou z by dou y equal to, இப்போ இது y மட்டும் differentiate பண்ணுவோமா, a இருக்கு x இருக்கு, y மட்டும் differentiate பண்ணா என்னவாயிடும் 1 plus b differentiate பண்ணும்போது 0. ஸோ இங்க எனக்கு q equal to ax. ஸோ எனக்கு yக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அங்க இருந்து y equal to y நான் என்னன்னு எழுதலாம், p by a, சாரி a-வை தான் நான் எழுதணும். ஸோ a equal to p by y. இங்க இருந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா a equal to q by x. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ரெண்டுமே ஏ தானே. ஃபர்ஸ்ட் ரெண்டு சம்ல வந்து நம்ம மேல போய் சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ இங்க நம்ம மேல போய் சப்ஸ்டியூட் பண்ண போறது கிடையாது. எனக்கு தேவை ஏவும் எலிமினேட் ஆகணும், பியும் எலிமினேட் ஆகணும். அது ரெண்டும் எனக்கு டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி இருந்ததுனால நம்ம அங்க போய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இங்க அப்படி கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம், இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ண போறோம்.
ஸோ 1 ஈக்குவல் டு 2. எப்படி ரெண்டு பக்கமும் ஏ தான் இருக்கு. அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னா ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தமா. ஸோ பி பை ஒய் ஈக்குவல் டு கியூ பை எக்ஸ். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா px ஈக்குவல் டு qy. இதுதான் நம்மளோட இஸ் த ரெக்வயர்டு PDE. நான் ஒரு PDE ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதுல என்ன இருக்கணும்? p இருக்கலாம், q இருக்கலாம், x இருக்கலாம், y இருக்கலாம், z இருக்கலாம், ab இருக்கக்கூடாது. ஸோ நமக்கு இங்க மேல போய் சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி இல்லை. axyன்ற இடத்துல போய் சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி இல்லை. ஸோ டைரக்டா இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி ஆன்சர் எழுத முடியாது. ஃபோர்த் ஒன். ஸோ ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ax ஸ்கொயர் பிளஸ் by ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் z ஸ்கொயர். ஸோ நாம இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு சேஞ்ச்க்கு z ஸ்கொயரை நம்ம இந்த பக்கம் எடுத்துட்டு வரலாம். z ஸ்கொயரை நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா இட் இஸ் பிளஸ் z ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் a ஸ்கொயர் b ஸ்கொயர் அங்க எடுத்துட்டு போறேன். ax ஸ்கொயர் மைனஸ் by ஸ்கொயர். ஓகே, மாத்தி எழுதியிருக்கோம் ஈக்குவேஷனை. இப்போ டிஃபரன்ஷியேட் partially with respect to x. x இருந்தா மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இல்லைன்னா அது 0. ஓகே, z ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2z dou z by dou x equal to 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 மைனஸ் a into x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x மைனஸ் by ஸ்கொயர். அங்க xன்ற டேர்மே இல்லை, அதனால அதுவும் 0. ஸோ 2z dou z by dou x எப்படி எழுதலாம்? pன்னு எழுதலாமா? 2zp equal to minus 2ax. 2 கேன்சல் ஆயிடுமா? zp equal to axன்னு இருக்கு. இது இப்படியே இருக்கட்டும். zp equal to minus ax. இப்போ அதே மாதிரி differentiate partially. நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ண போறோம்னு யோசிக்க போறோம். வித் ரெஸ்பெக்ட் டு y. z ஸ்கொயர் என்னவாகும்? 2z dou z by dou y. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, ax ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 மைனஸ் b y ஸ்கொயர் பண்ணும்போது 2y. ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது 2zq ஈக்குவல் டு மைனஸ் 2by. 2 கேன்சல் ஆயிட்டு zq ஈக்குவல் டு மைனஸ் by அப்படின்ற இந்த டேர்ம்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தும் நமக்கு a and b எடுக்க முடியும். ஆக்சுவலா இதை நம்மளால கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா ரெண்டும் வேற வேற ஈக்குவேஷன். ஸோ இதை நம்ம 1 எடுத்துக்கலாமா? இதை 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரம் 1. ஸோ ஃப்ரம் 1 அங்கிருந்து a டேர்ம்னு எடுத்துக்கிறேன். a ஈக்குவல் டு அந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துடும், zp by xன்னு ஒரு டேர்ம் கிடைக்குது. அதே மாதிரி ஃப்ரம் 2 b ஈக்குவல் டு மைனஸ் zq by y. இப்போ இதை ரெண்டையும் வச்சு நம்மளால ஏபின்னு இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே மேலே ஈக்குவேஷன்லேயே போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஏபி இருக்கிற இடத்துல. ஏன்னா நம்மளால இதை கம்பேர்லாம் பண்ண முடியாது. ஏ அண்ட் பி இருக்கிற இடத்துல போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். நம்ம ஈக்குவேஷன் என்ன கிவன்? ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஜெட் ஸ்கொயர். இங்கே ஏவை சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் இசட் பி பை எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் minus zq by y into y square equal to 1 minus z square. ஒரு term cancel. So minus zpx minus zqy equal to 1 minus z square. இப்போ நமக்கு இது எல்லாமே பாசிட்டிவ்ல வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? z ஸ்கொயரை இந்த பக்கம் எடுத்துட்டு வரலாம். இந்த மைனஸ் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கிறத நம்ம அந்த சைடு எடுத்துட்டு போகலாம். ஸோ இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பிளஸ் இசட்பிஎக்ஸ் பிளஸ் இசட் கியூஒய். இப்போ இதில் எங்கேயாவது ஏபி இருக்கா?
ஏபி இல்லை. ஸோ நம்ம பர்பஸ் என்னன்னா ஏபி எலிமினேட் ஆகணும். அது எலிமினேட் ஆகிறதுக்கு நம்ம எந்த மெத்தட் வேணா யூஸ் பண்ணலாம். சப்ஸ்டியூஷன். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது சப்ஸ்டியூஷன். ஏபி கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 3ல நம்ம பண்ணது வந்து சப்ஸ்டியூஷன் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே ஏ தான் எனக்கு கிடைச்சிருக்கு. இதை சப்ஸ்டியூட் பண்றதுக்கு பதிலாக ஈக்குவேட் பண்ணிட்டோம் நம்ம இங்க. நீங்க இங்க சப்ஸ்டியூட்டும் பண்ணலாம், பட் ஏக்கு 2 வேல்யூ இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம், ஈக்குவேட் பண்ணிட்டோம். முதல் 2 கொஸ்டின்ல சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம். ஃபைனலா எனக்கு ஏபி இல்லாத ஒரு ஈக்குவேஷன் வரணும். தென் கொஸ்டின் நம்பர் 5. Question number 5, x minus a whole square plus y minus b whole square plus z square equal to 1. இதை differentiate பண்ணுவோமா? Differentiate partially with respect to x. First one differentiate ஆகும். So 2 into x minus a அப்படின்னு இருக்கும். செகண்ட் ஒன்ல எக்ஸ் இல்லாதனால 0. இசட் ஸ்கொயர்ல இசட்ல எக்ஸும் இருக்கு ஒய்யும் இருக்கு. அப்போ இசட் ஸ்கொயர் என்னவாகும்? 2z டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஸோ இங்கே 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் 2z பி ஈக்குவல் டு 0. 2 காமனாக எடுத்துடலாம். காமனாக எடுத்துட்டா எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் zp ஈக்குவல் டு 0. 2 அந்த பக்கம் போயிடும். ஸோ நம்மக்கிட்ட இப்போ 2 அந்த பக்கம் போகும்போது 0 ஆயிரும். எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் zp ஈக்குவல் டு 0. அப்போ zpன்றது நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் ஏன்றது என்னன்னு எழுதலாம்? மைனஸ் இசட்பின்னு எழுதலாமா? எக்ஸ் மைனஸ் ஏக்கு நமக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ டைரக்டா கொஸ்டின்ல கொண்டு போய் எக்ஸ் மைனஸ் ஏனே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரியே டிஃபரன்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஸோ நான் ஒய்ல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பார்ட் 0, செகண்ட் பார்ட்ல 2 இன்டூ ஒய் மைனஸ் பி பிளஸ் இசட் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2z டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 0. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 2 இன்டூ ஒய் மைனஸ் பி 2z டோ இசட் பை டோ ஒய், சாரி இங்க ஒய்யே இங்க ஒய். ஸோ அப்போ இது q ஈக்குவல் டு 0. 2 எலிமினேட் ஆயிடும். ஸோ ஒய் மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் இசட் கியூ. ஸோ இப்போ எனக்கு எக்ஸ் மைனஸ் ஏக்கும் வேல்யூ தெரிஞ்சிருச்சு, ஒய் மைனஸ் பிக்கும் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அதை கொண்டு போய் கொஸ்டின்ல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? கொஸ்டின்ல என்ன இருந்தது? எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். ஸோ மைனஸ் இசட் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் இசட் கியூ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் நம்ம கொஸ்டின்லயே இருந்த இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இது எப்படி எழுதலாம்? இசட் ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இசட் ஸ்கொயர் காமனாக எடுத்துக்கோங்க. பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் நம்மளோட PDE. இஸ் த ரெக்வயர்ட் PDE. ஸோ இன்னும் 3 சம்ஸ் கொடுத்துருக்கேன் நான் இங்கே. இந்த 3 சம்ஸ்லையும் நான் 6th சம்மை இப்போ சால்வ் பண்ணுறேன். நீங்கள் 7th and 8th ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 7th and 8th தனித்தனியாக ஒரு சம்மா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம 6th சம் பார்ப்போமா? கொஸ்டின் நம்பர் 6, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2z. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட். எல்லா சமுக்கும் இதே தான். பார்ஷியலி with respect to x. xல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறது 2x ஆகும். பை ஏ ஸ்கொயர் அது கூடவே அப்படியே இருக்கும். செகண்ட் பார்ட்ல எக்ஸ் இல்லை, ஸோ 0. 2 இசட்ன்றது டோ இசட் பை டோ எக்ஸ். இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்?
2x by a square equal to 2p. So 2 நமக்கு கேன்சல் ஆயிரும். x by a square equal to, so it's x by a square equal to p. இந்த டேர்ம் மட்டும் நமக்கு இருக்கும். இப்போ நமக்கு வந்து இதுல a square equal to எழுதிடலாம். ஏன்னா இதுல நம்ம x square by a square னு வந்திருந்தா டைரக்டா அந்த இடத்த p னு கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணிருப்போம் கொஸ்டினை. பட் அப்படி வராதனால நான் என்ன பண்றேன், x by p equal to a square இப்படி மாத்தி எழுதிட்டேன். ஸோ a square அங்க எடுத்துட்டு போயிட்டோம், p இங்க கீழே கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் partially with respect to y. y ல பண்ணும்போது என்னவாயிடும், ஃபர்ஸ்ட் பார்ட் 0, செகண்ட் பார்ட் 2y by b ஸ்கொயர், இங்க 2 into dou z by dou y. So 2 cancel, 2y by b square equal to 2q. இது ரெண்டு cancel, q கீழே கொண்டு வந்துடலாம், y by q equal to b square. இப்போ கொஸ்டின் என்ன நமக்கு, x square by a square plus y square by b square equal to 2z. இங்க x square by a square இருக்கிற இடத்துல x by p plus y square by b square இருக்கிற இடத்துல y by q equal to 2z. ஸோ இதை நான் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறதா இருந்தால் எப்படி எழுதலாம், p by xன்னு எழுதலாம். ஒரு டேர்ம் x and x நமக்கு கேன்சல் ஆகும். ஸோ x square by 1 into p by x ரெசிப்ரோகேட் பண்ணியிருக்கேன். கேன்சல் ஆகுதா, இது ஃபர்ஸ்ட் டேர்ம். ப்ளஸ் டைரக்டாக கேன்சல் பண்ணலாம், புரியறதுக்காக இப்படி எழுதியிருக்கேன், q by y 2z. ஸோ இங்கே மேலே x தான் இருக்கு, xp plus yq, y கேன்சல் ஆகிடும், yq equal to 2z. இது வந்து நான் எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்ரி ஃபங்க்ஷன், ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்லாம் ஏன் முன்னாடியே ரிவிஷனில் கொண்டு வரேன் அப்படின்னா, இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸில் கண்டிப்பாக வரும், அதனால எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்ரி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு, கான்ஸ்டன்ட் முடிச்சுட்டு, அடுத்தது நம்ம லெக்ராஞ்சஸ் பார்த்துட்டு டைப்ஸை மட்டும் பெண்டிங்கில் வச்சுட்டு டைரெக்டாக எங்கே போயிடுவோம், நம்ம வெக்டாருக்கு போயிடுவோம் அடுத்தது.